ஓம் சாந்தி 19/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் இரட்டை கிரீடமுடைய அரசர்கள் ஆக வேண்டும். அதனால் பெருமளவு சேவை ஆற்றி பிரஜைகளை உருவாக்குங்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். இதில் மாத்திரமே நன்மை இருக்கின்றது. கேள்வி: பழைய உலகின் விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டிய அலங்காரம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை யோக சக்தியால் அலங்கரித்து கொள்ள வேண்டும். இந்த யோக சக்தியினாலேயே உலகம் முழுவதும் தூய்மை ஆகுகின்றது. இப்போது நீங்கள் ஓய்வு ஸ்திதிக்குள் செல்ல வேண்டும். அதனால் சரீரத்தை அலங்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சதமேனம் பெறுமதி வாய்ந்ததல்ல. அதனால் நீங்கள் அதன் மீது இருக்கும் பற்றை அகற்றுங்கள். விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் தந்தையைப் போல் கருணை மிகுந்தவராகி உங்களையும் மற்றவர்களையும் அலங்கரியுங்கள். குருடர்களுக்கு கைத்தடியாகுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. அமரத்துவ தாமத்திற்கு செல்வதற்கு சங்கம யுகத்தில் உங்களை சந்தோஷ பொக்கிஷங்களால் நிறைத்து கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் புத்தியை நிறைத்து கருணை மிக்கவர்களாகி குருடர்களுக்கு கைத்தடியாகுங்கள். 2. உங்கள் உள்ளங்கையில் ஸ்வர்க்கத்தை பெறுவதற்கு நிச்சயமாக நீங்கள் தூய்மையாக வேண்டும். உங்களை சதோபிரதான் ஆக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். உங்கள் மீது கருணை காட்டுங்கள். யோக சக்தியை சேமித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்: சதா பிரபுவின் சகவாசத்தை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் ஒரு விசேட நடிகராக இணைந்த வடிவத்தை அனுபவம் செய்வீர்களாக. குழந்தைகளாகிய நீங்கள் இதயபூர்வமாக பாபா என கூறும்போது இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கின்ற தில்லாராம் அப்பொழுது பிரசன்னமாகுகின்றார் என்பதனாலேயே பிரபு பிரசன்னமாகுகின்றார் என கூறப்படுகின்றது. விசேட ஆத்மாக்கள் எவ்வாறாயினும் இணைந்தே இருக்கின்றார்கள். மக்கள் கூறுகின்றார்கள், நான் எங்கு பார்த்தாலும் நான் உங்களை மாத்திரமே பார்க்கின்றேன். ஆனால் குழந்தைகளாகிய நீங்களோ கூறுகின்றீர்கள், நாங்கள் என்ன செய்தாலும், நாங்கள் எங்கே சென்றாலும் தந்தை எங்களுடனேயே இருக்கின்றார். அவர் கரவன்கார் என அழைக்கப்படுவதால், அதாவது செய்பவரும் பிறரை செய்ய தூண்டுபவரும் என அழைக்கப்படுவதால், கரன்காரும் அதாவது செய்பவரும், கரவன்காரும் அதாவது செய்ய தூண்டுபவரும் இணைந்தே இருக்கின்றார்கள். இந்த விழிப்புணர்வுடன் பாகத்தை நடிப்பவர்கள் விசேட ஆத்மாக்கள் ஆகுகின்றார்கள். ஸ்லோகம்: இப்பழைய உலகில் ஒரு விருந்தாளி என கருதி நீங்கள் வாழ்வீர்களாயின் உங்கள் பழைய சம்ஸ்காரங்களையும் எண்ணங்களையும் வெளியேறு என உங்களால் கூற முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.